சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். விஜயின் தாமதம்தான் கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என சிபிஐயிடம் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு என தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணையானது நிறைவு பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் தாவேக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தலைமையிலான சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ முன்பு இன்று விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். காலை 10:30 மணிக்கு துவங்கிய விசாரணை மாலை 5 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. இதில் சிபிஐ தரப்பில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பதில்கள் குறித்த சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சிபிஐ அவர்கள் தரப்பில் கரூர் துயர சம்பவத்திற்கு நீங்கள் தான் காரணம் என ஒரு சில தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. அது குறித்து உங்களுடைய பதில் என்ன, அதில் உங்களுடைய பங்கு ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் எதுவும் நடக்காது என்று இதற்கு முன்பு விசாரணையில் ஆஜரானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே யாரும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் தான் முதல் நபராக மருத்துவமனைக்கு சென்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏன் மருத்துவமனைக்கு சென்றீர்கள்? உங்களுக்கு இந்த சம்பவம் குறித்த தகவல் எப்படி கிடைத்தது? யார் மூலம் கிடைத்தது? எப்படி நீங்கள் மருத்துவமனைக்கு முதல் ஆளாக சென்றீர்கள்? உட்பட பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தை பொறுத்தவரை விஜய் அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் வராமல் காலதாமதம் செய்து கூட்டத்திற்கு வந்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே போல இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது தாவேக கட்சியின் சார்பில் இந்த கூட்டத்தில் கூடியிருந்தவர்களுக்கு குடிநீர், அதே போல ஷெட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை. அதுவும் கூட இந்த கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்புக்கு காரணம் என செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே போல காவல்துறையினர் விதிக்கக்கூடிய எந்த ஒரு விதிமுறைகளையோ கட்டுப்பாடுகளையோ தாவேகோவோ அல்லது விஜயோ பின்பற்றுவது இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அதே போல இந்த சம்பவம் நடைபெற்ற போது தாவேக தலைவர் விஜய் பயன்படுத்திய அவரது அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சிபிஐயிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தவிர ஆரம்பத்திலிருந்தே இந்த கரூர் சம்பவத்தை முன்வைத்து தாவேகவினரும் அவரது கட்சியை சார்ந்தவர்களும் ஆதாயம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதாகவும் தங்களுடைய பொறுப்பை தட்டி கடிக்கக்கூடிய வகையிலேயே செயல்படுவதாகவும் மற்றவர்கள் மீது பழி போடும் போக்கிலேயே அவர்கள் நடந்து கொண்டிருப்பதாக செந்தில் பாலாஜி சிபிஐயிடம் தெரிவித்திருக்கிறார் என்கிற பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.